ஸ்பாட்டிஃபைல நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. அப்பாடா எப்படியோ ஒரு வழியாக சொன்ன டேட்டுக்கு எபிசோடு அப்லோட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேட்டு சொல்லி அந்த டேட்டில் அப்லோட் பண்ண முடியாமல் போனது ஒரு மாதிரி கொஞ்சம் கில்ட்டாக இருக்குங்கிறதுனால இப்போயாவது நம்ம அதை கரெக்டாக பண்ணிடணும் அப்படிங்கிற தாட்டில் இப்போ உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இத்தனை எபிசோடாக சில இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸை பற்றி பார்த்துருப்போம். நிறைய கதையை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ அதே மாதிரி ஒரு டாப்பிக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எபிசோடோடைய டைட்டில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு 4-5 பர்சன்ஸ் கிட்ட கேட்டு அவங்க என்ன பெர்ஸ்பெக்டிவில் அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் இங்கே ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இந்த கண்டென்ட்டை யோசித்து நான் பார்க்குறப்போ என் கூட வேறு யாருமே இல்லை. அதனால் சில ஏஐ அசிஸ்டன்ஸ்லாம் இருக்கும்ல நம்ம மொபைலில், அதுக்கிட்டலாம் போயிட்டு அதோட டெஃபினேஷனை தேடி பார்க்குறப்போ அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறப்போ அப்பாடா இதை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் நம்ம கிடைக்கிறதுல அதை தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் மீனிங்கில் அது சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். அது நம்ம செய்கிற எந்த விஷயத்தில் வேணுமானாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா சில பேருக்கு இந்த ஃபுட்டு இன்னைக்கு சாப்பிடணும்னு நினச்சி சாப்பிட்டா அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, இல்லை ஒரு பிடிச்ச மூவி அன்னைக்கு உட்காந்து பார்க்குறது. சில பேருக்குலாம் தூங்குறதே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு கம்ப்ளீட்டாக 8 மணி நேரமும் கண்டினியூஸாக தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னா அந்த டேவே ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதான் மொத்தமாக தூங்கி நம்ம உடம்புக்கு சார்ஜ் ஏற்றிட்டு போவோம்ல, அந்த மாதிரி. என்ன மாதிரி நிறைய பேர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா சந்தோஷம். ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன்னு இல்லாமல் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்கன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். அப்படி பார்க்குறப்போ இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது நம்ம கூட பர்மனெண்ட்டாக இருக்குமா, இல்லை அப்பப்போ பாதியிலே நம்மளை விட்டுட்டு போயிடுமா அந்த ஃபீலு, அப்பப்போ மட்டும்தான் லைஃப்பில் வருமாங்கிற மாதிரி ஒரு டவுட் வரப்போ இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஒன்று நடந்தது. யாருக்குன்னா எனக்கும் எங்கள் அக்காவுக்கும். ஆக்சுவலாக நானும் எங்கள் அக்காவும் இப்போது ஒன்றா இல்லை. அவங்க ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காக வேற ஒரு இடத்துல இருக்காங்க. நான் இங்கே என் ஊர்லேயே தான் இருக்கேன். ஒரு 2-3 வருஷமாக நேரில் பார்த்துக்கிறது இல்லை, ஃபோன்லேயே தான் பேசிக்கிறோங்கிறதுனால அப்பப்போ சைல்டுஹுட்டில் நாங்கள் 2 பேரும் எப்படி இருந்தோங்கிற விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு இப்படி ஒரு டாபிக் வந்துச்சு. அதாவது நம்ம எந்த டைமில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னு. இந்த டாபிக் ஏன் நடுவில் வந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த டைமில் 2 பேருக்குமே லைஃப் கொஞ்சம் மோசமாக தான் போயின்னு இருந்தது. இது ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட். அப்படி பார்த்தா இப்பயும் அதே மாதிரி தான் இருக்குன்னு அர்த்தம். லைஃப் 2 பேரும் மாற்றி லிட்ரலாக புலம்பிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைம்ல இப்படி ஒரு டாபிக் நடுவில் வரவே எங்கள் அக்காவை நான் பட்டுன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் இருந்தோம்ல, அப்போ தான் நம்ம ரொம்ப ஜாலியாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஏன்னா எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு ஒரு குவார்ட்டர்ஸில் தான் இருந்தார். சொந்த வீடு நான் 8th படிக்கிறப்போ கட்டினார். அதனால் எங்கள் அப்பா ஒரு டீச்சர். நாங்கள் சின்ன வயசில் அந்த டீச்சர்ஸ் குவார்ட்டர்ஸில் தான் இருந்தோம். அவர் கூட வேலை பார்க்குற நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. அவங்களுடைய ஃபேமிலியோட வேற அங்கே அவங்களும் ஸ்டே பண்ணியிருந்தாங்க பக்கத்துலேன்றதுனால அவங்களுடைய பசங்க கூடலாம் சின்ன வயசில் விளையாடி அது ரொம்ப ஜாலியான மூமெண்ட். இப்போ வரைக்கும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு பிளேஸ் அப்படின்னு நான் எப்பயும் சொல்லிக்கிறது. இதுக்கும் எக்ஸாம்பிளாக நான் இன்ஸ்டாகிராமில் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ரிலேட்டடாக நிறைய ரீல்ஸை அது அமுச்சிக்கிட்டே இருக்குது ரீசெண்ட் டைம்ஸில். ஏன் தெரியல, ஒட்டு கேட்பானோன்னு நினைக்கிறேன் நம்ம லைஃப்பை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம். அந்த மாதிரி ஒரு மீம் ரிலேட்டபிளாக என்னன்னா, நம்ம லைஃப் ரொம்ப நிம்மதியாக இருந்திருக்கும் எப்போனா நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை நாளைக்கு ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு போனோம் அப்படிங்கிற பட்சத்தில். ஆனால் அது நமக்கு அப்போ புரிஞ்சிருக்காது. எல்லாருக்குமே பேசிக்காக அவங்களுடைய சைல்டுஹுட்டு தானே பிடிக்கும். அதனால் நான் இதை சொன்னால் எங்கள் அக்காவும் இதை அக்செப்ட் பண்ணிப்பான்ற ஒரு தாட்டில் நான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் தான் ஜாலியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னப்போ எங்கள் அக்கா அதை ரெசிஸ்ட் பண்ணி, இல்லை நம்ம செகண்ட் இந்த வீட்டில் தான் நினைக்கிறோமோ நம்ம நிம்மதியாக இருந்தோங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிச்சு. ஏன் எங்கள் அக்கா இப்படி சொல்லுது திடீர்னு எனக்கு ஒரு டவுட். நான் கேட்டேன். அப்போ தான் சொல்லிச்சு, எனக்குன்னு இருக்க சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் கரெக்டாக அந்த டைமில் முடித்தேன் அப்படின்னு. எங்கள் அக்கா அந்த வீட்டில் இருக்கப்போ ஒரு 10th or 12th படிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். அந்த டைமில் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் இருந்துச்சுல்ல, அதுக்கு நல்லா படிக்கணும்ல.
ஆக்சுவலாக எங்கள் அக்கா வந்து ஒரு குட் ஸ்டூடெண்ட். எந்த அளவுக்குனா ஸ்கூல் டாப்பர், படிப்புலையும் பெஸ்ட்டு, ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கும். அது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லேயும் ஃபஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது எல்லாத்துலேயுமே சுத்தமாக டவுன், ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான பர்சன் வேறு. அதனாலேயே வீட்லேயும் சரி வெளியும் சரி மேக்ஸிமம் அவங்க கூட என்னை கம்பேர் பண்ணி என்னை வெறுப்பேற்றுற மாதிரியான சில விஷயங்களும் பண்ணுவாங்க. இன்னும் இந்த இன்சிடெண்ட்லாம் எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க தெரியல. மேக்ஸிமம் என்னை மாதிரி 2ஆவதாக பிறந்த பையனாக இருந்தீங்க, அதுவும் உங்களுடைய எல்டர் பிரதர் எல்டர் சிஸ்டர் கூட ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஏதாவது ஹோம்ஒர்க்கை சரியாக பண்ணல, இல்லை கிளாஸ் ஒர்க் நோட்டை கொண்டு வரல அப்படின்னா நீ சரிப்பட்டு வர மாட்டே, போய் உங்கள் அக்காவை கூப்பிட்டு வாப்போ, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. நான் போய் எங்கள் அக்கா கிளாஸில் நிற்பேன். எங்கள் அக்கா என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே வரும், இப்போ நடா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து எங்கள் சார் ரெண்டு பேசிட்டு போயிடும். வீட்டுக்கு வந்து அந்த வேலையை கரெக்டாக எங்கள் அப்பா வந்து போட்டு கொடுத்துரும். இதெல்லாம் நடக்கிறப்போ எனக்கு அப்போ நினச்சி பார்க்குறப்போ ரொம்ப காண்டாக இருக்கும். ஆனால் இப்போது பார்த்தா மெமரிஸாக அதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சுல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். பேச அந்த கண்டென்ட்டை தாண்டி எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க கண்டென்ட்டுக்கு வரும். எங்கே விட்டேன்? எனக்குன்னு இருக்க அந்த சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் முடிக்கிற டைமில் தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்ற மாதிரி எங்கள் அக்கா ஷேர் பண்ணிச்சு. அப்படி யோசிக்கிறப்ப தான் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது பர்மனண்ட்டாகவும் இருக்கும். அதாவது எந்த டைம்லனா நம்மளுடைய பேஷனை நோக்கி நம்ம ஸ்டெப்ஸ் கரெக்டாக எடுத்து வைக்கிறப்போ அதுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குது. அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் தான் நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃபுக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட். நான் சொல்ல வந்தது இன்னும் கிளியராக புரிஞ்சுதா, உங்களுக்கு புரியலையாங்கிறது தெரியல. வேணா இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்ம வந்து சில பர்சன்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல, இவர் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டான பர்சன், ரொம்ப டிசிப்ளினான பர்சன், இவர் வந்து ஒரு லெஜெண்டரி, இவர் வந்து ஒரு கோட்டட் பர்சன், எப்போவுமே ஒரு பெஸ்ட்டாக இருப்பாருங்கிற மாதிரி. இப்படி நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தப்போ என் மைண்டில் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, கிரிக்கெட் பிளேயர்ஸு, இவங்கெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தாங்க. ஒருவேளை நீங்கள் பர்சனலாக பார்த்த வேறு யாராவது உங்களுக்கு, இல்லை உங்கள் அப்பா அம்மாவே கூட அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற பர்சன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் குட், சூப்பர். எனக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. நம்மளை கம்பேர் பண்ணுறப்போ அவங்களுக்குலாம் பிரச்சனை நிறைய இருக்கும். பட் ஸ்டில் அவங்க வந்து அவங்களுடைய வேலையில் எப்போவுமே கரெக்டாக இருப்பாங்க. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் தான். நான் வந்து என் கடமையை செஞ்சு முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நடக்கிறபடி பார்த்து போங்கிற மாதிரி அவங்க வந்து அந்தந்த டைமுக்கு அவங்க செய்கிற வேலையை வந்து கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தோம் அப்படிங்கனாலும் ஒரு டைமில் வந்து நமக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், நினச்ச டைமுக்கு எந்திரிக்கிறோம், நினச்சதை சாப்பிட்றோங்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து நம்ம பேஷனை நோக்கி ஏதாவது ஒரு ஸ்டெப்பு அன்னைக்கு டெய்லிக்கு நம்ம சின்னதாக பண்ணால் கூட அன்னைக்கு நமக்கு அது ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம என்னைக்கு வந்து அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து லைஃப் நல்லா போகுங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட். இப்போது இந்த ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட் ஆரம்பித்தது கூட அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போயிட்டே இருக்க டைமில் அது கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தெரியாமலே தான் இருக்கும். நம்ம லேர்னிங் ப்ராசஸில் இறங்கணும் அப்படின்னாலே ஒன்ஸு அந்த கோர்ஸை நோக்கியோ இல்லை நம்ம பேஷனை நோக்கியோ ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெப்பு நம்ம எடுத்து வச்சு தான் ஆகணும். கிணறுக்குள்ளேயும் ஆற்றுக்குள்ளேயும் போகாமல் நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னா முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்ல வர்றதும். நம்ம அப்படி ஏதாவது ஒரு வேலையை பார்த்து அது நமக்கு சக்ஸஸ் ஆனாலும் சரி, ஃபெயிலியர் ஆனாலும் சரி, ஆனால் நம்ம இப்படி ஒன்று நம்ம நினச்சதை ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு லைஃப் டைம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு இருந்துச்சு. அதை தான் வந்து இன்றைக்கி எபிசோடில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், அதையும் பண்ணிட்டேன். அதனால் லைஃப் வந்து ரொம்ப போரிங்காக போகுது அப்படின்னு இதை கேட்டுக்கிட்டு இருந்தவங்க யாராவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பு, நாளைக்கு நான் இதை பண்ண போகிறேன், காலையிலேருந்து சீக்கிரம் எந்திரிக்க போகிறேன், இல்லை வாக்கிங் போக போகிறேன்னு இந்த மாதிரி உங்களுக்குன்னு சின்னதாக ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னாலே பரவாயில்லையே, நம்மளால் கண்ட்ரோலாக அதெல்லாம் பண்ண முடியுது அப்படிங்கிறதுல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். அதனால் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, பிடிச்சதை பண்ணுங்கள், பிடிச்ச மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு
மறுபடியும் அடுத்த ஒரு எபிசோடில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ்.